ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்முடைய இளைய தளபதி டாக்டர் விஜய் அவங்கள பற்றினது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது தளபதியின் முழு பெயர் ஜோசப் விஜய். இவங்க ஜூன் 22, 1974 பிறக்கிறாங்க. இவரோட அப்பா சந்திரசேகர் மற்றும் அம்மா பாடகி சோபனா. இவருடைய ஃபேமிலியே ஒரு சினிமா பின்னணியை கொண்டது தான். தளபதி தன் தந்தை டைரக்ஷனில் தான் முதல் படம் நடிக்கிறாரு. 1984 வெற்றிங்கிற படம் தான் அவர் நடித்த முதல் படம். அந்த படத்தில் நடித்த போது அவருக்கு வயது வெறும் 10 தான். இப்படி 10 படங்களுக்கு மேல் குழந்தை நட்சத்திரமாக நம்மளது தளபதி நடத்தியுள்ளார். முதன்மை கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அதற்கு பின் வந்த படங்கள் அவருக்கு பெரிய அளவு ஹிட் ஆகவில்லை. ஆனால் விக்ரமனின் 1996 வெளியே வந்த பூவே உனக்காக மூவியில் தான் தளபதி அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னே சொல்லலாம். மேலும் காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட தேவா மூவியில் தான் தளபதி முதலில் பாடகராகவும் அவதாரம் எடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, தளபதி இன்றைய போட்டியாளராக கருதப்படும் அஜித் அவர்களுடன் ராஜாவின் பார்வையில் மூவியிலும் சூர்யார் அவர்களுடன் நேருக்கு நேர் மூவியிலும் நடித்துள்ளார். தளபதியின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது காதலுக்கு மரியாதை மூவி தான். இந்த மூவிக்கு பிறகு தான் விஜய் அதிக அளவு பெண் ரசிகைகளையும் தனக்கென ரசிகர் பட்டாளத்தையும் அதிகரித்து கொண்டார்னே சொல்லணும். இப்படி அவருக்கு தொடர்ச்சியாக வந்த படங்கள் வெற்றிகளையே கொடுத்த வண்ணம் இருந்தன. 2000 மற்றும் 2001 வெளிவந்த குஷி, பிரியமானவளே, பத்ரி, ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள் 100 நாட்கள் ஓடின. விஜய் என்றாலே காதல் படம் என்ற நிலையை தளபதியின் திருமலை மூவி மாற்றியது. அதன் பின் வெளிவந்த கில்லி, போக்கிரி போன்ற படங்களும் மெகா ஹிட் ஆகின. சினிமாவில் சாதிப்பது மிக எளிதல்ல. அவரின் கடின உழைப்பே அவரை இன்று இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. அவர் நடித்த கத்தி, துப்பாக்கி, தலைவா போன்ற படங்கள் தளபதிக்கு பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர்கள் உருவாக்கி கொடுத்தது. இப்பொழுது வெளிவந்த பீஸ்ட், வாரிசு போன்ற படங்களின் மூலம் தன் அரசியல் பிரவேசம் குறித்து சில விஷயங்களையும் அறிவித்து வந்தார். மேலும் தன் மூவி ஆடியோ லான்ச்சில் குட்டி ஸ்டோரி சொல்லி அரசியலும் பேசி வந்தார். இதனாலேயே தளபதியை ஆடியோ லான்ச் அரசியல்வாதி எனவும் மீடியாக்கள் விமர்சித்தனர். இப்படி பல விமர்சனங்களையும் தாண்டி இளைய தளபதி இன்று தளபதியாக மாறி ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறியுள்ளார். தளபதிக்கு சீனா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ரசிகர்கள் உள்ளனர். இவரது படங்கள் 5 கண்டங்கள் மற்றும் 80 நாடுகளில் வெளியாகி வருகின்றன. மேலும் 3 தமிழக அரசு திரைப்பட விருது, ஒரு காஸ்மோபாலிடன் விருது, ஒரு இந்தியா டுடே அவார்டு, 8 விஜய் டிவி அவார்டு, 3 எடிசன் அவார்டு, 2 விகடன் அவார்டு என 50க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பெற்றுள்ளார். இப்படி இருக்க பல அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் தளபதியை 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை குறிவைத்தே விஜய் தன் படங்களில் அரசியல் சார்ந்த டயலாக்குகளை வைத்துள்ளார் எனவும் மீடியாக்களில் விமர்சித்து வருகின்றனர். அதேபோல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை தமிழக வெற்றி கழகம் மூலமாக தொடங்கிவிட்டார் தளபதி. தனது சொந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து தளபதி அரசியலுக்கு வருவதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்படி தளபதி அரசியலில் வருவதற்கு அவருடைய ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.